மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எம்டிபி கிரன்ஸ் புரோட்டீன் வழங்கும் ஷார்ட் பிலிம் ரிவ்யூ. அதாவது இன்னைக்கு ஒரு 3 ஷார்ட் பிலிமை பத்தி அதோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த 3 ஷார்ட் பிலிமே பாத்தீங்கன்னா ஜூட் பீட்டர் மேவியான் அப்படிங்கிறவர் தான் இயக்கி இருக்கிறார். இந்த 3 ஷார்ட் பிலிம்ல முதல் ஷார்ட் பிலிம் பாத்தீங்கன்னா சஸ்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம். இந்த ஷார்ட் பிலிம் 30 நிமிஷம் ஓடுது. இந்த ஷார்ட் பிலிமோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனாதை சிறுவன், ஒரு ஏழை பெண், இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த உறவு, இந்த உறவை தாண்டி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கான ஒருத்தர், அவங்களும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பேரும் ஒரு குடையின் கீழ் சேர்ந்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்குமா, இல்ல இந்த சமூகம் என்ன மாதிரியான திங்கிங் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த படத்தை பீட்டர் இயக்கியிருந்தாரு. அந்த கான்செப்டை பாத்தீங்கன்னா ஒரு புதிய கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேமிங் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே அந்த கடற்கரை, அந்த வீடு, சாலைகள், இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஆக இந்த படத்தை ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டுக்குள்ள திணிச்சாரு பீட்டர்னு அப்படின்னு சொல்லலாம். 2வது படம் பாத்தீங்கன்னா சரஸ் அப்படிங்கிறது பேர். சரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகியோட சரஸ்வதிங்கிற பேரை தான் சுருக்கி சரஸ் அப்படின்னு வச்சிருந்தாரு. இந்த படத்துல நீலிமா ராணி தான் கதாநாயகியா நடிச்சிருந்தாரு. இந்த கதையோட சுருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீனவர் தன்னோட வாழ்க்கையை தேடி அப்பால, கடலுக்கு அப்பால போயிடுறாங்க. அவங்களோட மனைவி தான் தன்னோட பையனை நீட் அப்படிங்கிற ஒரு பெரிய படிப்பை படிக்க வைக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் பார்க்கறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மீனை எடுத்துட்டு தெரு தெருவா விற்பனை செய்யறாங்க. தன்னோட பையனுக்கு ஒரு பெரிய படிப்பு கிடைக்கணும், அவன் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், எப்படி தன்னோட வாழ்க்கையில சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கும், அந்த கடலுக்கு அப்பால போன அந்த கணவனுக்கு என்ன மாதிரியான துன்பம் நிகழுது அப்படிங்கிறதையும் ஒரு 24 நிமிஷத்துல இந்த சரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. இதுல நீலிமா ராணி ஒரு மீனவ பெண்ணா, அவங்க தோலுக்கு பொருந்தாத ஒரு கேரக்டரா இருந்தாலும் முடிஞ்ச அளவு அந்த கேரக்டரை உள்வாங்கி அருமையா நடிச்சிருந்தாங்க. இந்த கதையோட இயக்கத்திலையும் பாத்தீங்கன்னா ஜூட் பீட்டர் அழகா பண்ணியிருந்தார். ஆக 2வது படத்தையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை இனத்துக்கான ஒரு துணியை அந்த கதையில அழகா சொல்லியிருந்தார். 3வது பாத்தீங்கன்னா ஹன்னா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்துல ஐஸ்வர்யா பாஸ்கரன் நடிச்சிருந்தாங்க. அர்ஜுனுங்கிற ஒரு கேரக்டர்ல சீனிவாஸ் அப்படிங்கிறவர் நடிச்சிருந்தாரு. அதாவது வெளிநாட்டு ஒரு பெண்ணை கெட்டுறதுனால அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள், அதே நேரத்துல எந்த மாதிரியான தாக்கம் பையனுக்கு ஏற்படுது, அப்புறம் பையனுக்கும் அம்மாவுக்குமான அந்த பரஸ்பர உறவு எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி பிரியிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அது வெளிநாட்டு பெண்ணை கட்டினா என்ன மாதிரியான சூழல் வரும், அதை எப்படி மன ரீதியா தாங்கிக்க பக்குவம் வேணும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பெற்றோர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரீதியில அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க. சிறப்பா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அதாவது குறிப்பா கடற்கரை சாலையில வீடு, அனாதை சிறுவர்களை பார்க்கக்கூடிய அந்த பக்குவம், அதே ஐஸ்வர்யா பாஸ்கரன் அப்படிங்கிறவங்களோட அந்த நடிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிலிமை கொடுத்த விதத்துல 14 நிமிஷத்துல சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஆக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 3 திரைப்படத்துல 3 கண்டென்ட்டை ஒரு ஷார்ட் பிலிமா இயக்கியிருக்கிறாரு. இப்ப இந்த ஷார்ட் பிலிமை தாண்டி நம்ம பேச வந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூட் பீட்டர் மேவியான் அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 50 தாண்டி வயசு, 50 வயசுல தான் பிலிம் இன்ஸ்டிடியூட்லயே படிக்க போறாரு. படிச்சது மட்டும் இல்லாம நாமளும் ஒரு படத்தை கத்துக்கணும் அப்படிங்கறத ரீதியில தான் இந்த 3 படத்தையுமே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இயக்கி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் முழு நீள படத்தை இயக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் அந்த 3 படத்தையும் இயக்குறாரு சொல்லி அவர் பேசினாங்க. இது ஒரு விழாவா நடந்ததுனால இந்த விழாவுக்கு இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார், நீலிமா, ஐஸ்வர்யா இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துடுறாங்க. நிறைய பேர் அவருடைய அந்த வயதை எண்ணி பாராட்டி எல்லாருமே அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். ஆக நம்மளுடைய சொல்ல வந்த விஷயம் இந்த வயசுலயும் ஒரு 3 படத்தையும் சிறப்பா அவருக்கான கண்டென்ட்ல இயக்கியிருந்தார் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.